கர்த்தருடைய நாமத்திலே இனிய காலை வணக்கங்களை தெரிந்து கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அப்பா பிதா எனக்காக வெளிப்படுத்தின ஒரு 5 முக்கியமான காரியங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள இந்த காலை வேளை உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக கர்த்தர் ஜலத்தில் மேல் அசைவாடினார். இந்த ஜலம் உலகத்தில் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று நான் அறிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல இந்த காலை வேளையில் அன்போடு அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளை, ஜலம் என்றால் தண்ணீர். இந்த தண்ணீர் மேல் உலகம் தொடங்குவதற்கு முன்னாகவே கர்த்தர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அந்த காரியம் முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே மக்கள் வாழ தண்ணீர் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால், தண்ணீர் இல்லாமல் உலகத்திலே மக்கள் வாழவே முடியாது. தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. தண்ணீர் அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. நமக்கு அன்றாட உபயோகப்படுத்த ஒவ்வொரு தண்ணீரும் கடவுள் அன்று எமல்காக ஜலத்தில் மேல் அசைவாடினார் என்று கூறப்படுகிறது வேத வாக்கியம். இந்த ஜலம் என்பது தண்ணீர் மனிதனை சுத்திகரிக்கவும் மனிதனை சுத்தப்படுத்தவும் உபயோக பொருளாக இருக்கிறது. ஒரு மனிதன் தகப்பனே பிறந்து இன்னும் வளர்ந்து இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையாக ஆக வேண்டும் என்றால் அவன் தண்ணீரை முழுங்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அந்த தண்ணீர் ஒரு மனிதனை சுத்திகரிக்கிறது. அவனுடைய பழைய வாழ்க்கையை கவிழ்த்து போட்டு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் தகப்பனே தன்மையை உடையது. ஒரு மனிதன் இறந்து போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தால் அவன் உயிர் பிழைப்பான். இந்த காலத்திலே தகப்பனே தாகத்தை தீர்க்கிறது தண்ணீர். உடல் தகப்பனே உடல் உள்ள பாவங்களை சுட்டுகரிக்கிறது தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் உலகத்தில் மக்கள் வாழ முடியாது. தண்ணீர் ஒரு பரிசுத்தமானது. ஏனென்றால் என்னுடைய கர்த்தர் உலகம் தொடுவதற்கு முன்னாகவே தகப்பனே அந்த தண்ணீர் மேல் அவர் அசைவாடினார் தகப்பனே. அதுதான் தகப்பனே காரணமாக இருக்கிறது. 2வது காரணமாக தகப்பனே ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவன் வார்த்தையா இருந்தார் என்று கூறப்படுகிறது வேத வாக்கியம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று கூறப்படுகிறது. அந்த வார்த்தை தகப்பனே யார்? நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை ஒரு மனிதனை விழச் செய்யவும் எழச் செய்யவும் வல்லமை படைத்திருக்கிறது, அதிகாரம் படைத்திருக்கிறது. ஒரு மனிதனை வேரோடு அழித்து போடுகிறது வார்த்தை. ஒரு மனிதனை புதிதாக உருவாக்கப்படுகிறது வார்த்தை. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுடையது. கடவுள் நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் அவர் என்று கூறப்படுகிறார். தகப்பனே எவ்வளவு முக்கியமான காரியங்கள் பார்த்தீர்களா? 3வதாக கடவுள் நமக்காக உலகத்தை உண்டாக்கி தகப்பனே 7வது நாள் ஓய்வு நாளாக மாற்றிக்கொண்டார். நாம் சண்டை என்று கூறப்படுகிறோம். சண்டை எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா? தகப்பனே 7 நாள் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்வு நாளாக நமக்கு மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் மாற்ற கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். தேவ வாக்கிய பிரகாரம் ஆண்டவர் படைத்த 6 நாள் உலகத்தை படைத்து 7வது நாள் ரெஸ்ட் என்று கூறப்படுகிறது. அந்த ரெஸ்ட் தான் உலகம் முழுவதும் சண்டே என்று கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கேலண்டரை தகப்பனை மாற்றியும் தகப்பனை டேட்டுகளை மாற்றியும் எழுதினவர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. தண்ணீரை கொண்டு தகப்பனே நோவா காலத்திலே தகப்பனே உலகம் முழுவதும் அழித்து போட்டார். தகப்பனே ஆனால் மனதுருகி அதை நான் அழித்து தகப்பனே அவர் மனதுருகினார். ஏனென்றால் அவர் படைத்த படைப்பு எல்லாம் தகப்பனே ஐயா அவருக்கு வீணா போகிறது என்று நினைத்து தகப்பனே ஐயா இந்த வானவில் எப்படி வந்தது தெரியுமா? அப்போதுதான் அந்த வானவில்லை கர்த்தர் நமக்காக போட்டார். துக்கப்பட்டார். இனி நான் தண்ணீரிலே தகப்பனே இந்த உலகத்தை அழிக்க போவதில்லை என்று தகப்பனே அடையாளமாக போட்டது தான் தகப்பனே அந்த ரெயின்போ
வானவில் என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்தினார். அவர்தான் உண்மையுள்ள கடவுள். தகப்பனே, இவையெல்லாம் ஆதி முதல் நடந்து கொண்டே வருகிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று நீங்கள் உணர வேண்டும் பிள்ளைகளே, தகப்பனே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே. இது ஆண்டவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை ஈவுகளை கொடுக்கிறீர்கள், எத்தனை நன்மைகளை கொடுக்கிறீர்கள். நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, நல்ல காலேஜில் சேர்க்கிறீங்க, நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கிற நல்ல துணிமணிகளை கொடுக்கிறீர்கள். ஆனால் நல்ல கடவுளை கொடுக்கிறீர்களா? இப்படிப்பட்ட கடவுள் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பா கூறப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை தேவ வாக்கியத்திலே வளர தகப்பனே நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது தான் முக்கியமாய் இருக்கிறது. நாளை கடவுள் உங்களை கேட்பார். ஒரு வார்த்தை நீங்கள் தகப்பனே வாழ்ந்து தெரிந்து கொண்டது உம்முடைய பிள்ளைகளுக்கும் உம்முடைய உற்றார் உறவுகள் நண்பர்களுக்கும் நீங்கள் கூறி இருக்கிறீர்களா என்று கர்த்தர் தகப்பனே உம்மிடத்தில் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கர்த்தர் நமக்காக கொடுத்தது, இது எனக்காக கர்த்தர் வெளிப்படுத்தினது. நான் உங்களுக்கு சொல்லுவது போல நீங்களும் பிறருக்கு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலம். ஆமென்.